வணக்கம். நெஞ்சுருக வைக்கும் தமிழ்நாட்டு குழந்தைகளின் கல்வி சாதனைகள். தமிழ்நாடு இந்தியாவில் கல்வியில் முதலிடம். இதை பத்தி தான் பேச போறோம். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. நீங்க நிறைய பேர் இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்ததன் மூலமாக எனக்கு நிறைய ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்ப இந்த காணொலிக்கு வாங்க. அதாவது இப்ப 2-3 நாளாக தொடர்ந்து நம்ம இந்த கல்வி சாதனைகள் விஷயமாக நிறைய காணொலிகளை பார்க்க இருந்தது. அதே சமயம் செய்திகள்லயும் இது தகவல்களா வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த குழந்தைகள் பல்வேறுபட்ட வகுப்புகளை சேர்ந்தவர்கள். அதாவது சாதிய ரீதியாகவும் சரி, அவங்க வர்க்க ரீதியாகவும் சரி, வருமான ரீதியாகவும் சரி, இவங்க எல்லாமே ரொம்ப அடித்தட்டு மக்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. ஸோ இப்ப இந்த ஒரு அடித்தட்டு நிலையிலிருந்து இவர்கள் ஒரு கல்வியில் சாதனையாகட்டும், அல்லது இன்ஜினியரிங் படிப்புல சேர்ந்ததா இருக்கட்டும், இல்ல மருத்துவ கல்லூரியில சேர்ந்ததா இருக்கட்டும், இல்ல சில திட்டங்கள் மூலமாக அரசு வேலைகள்ல உள்ள போய் சேர்ந்ததாக இருக்கட்டும், இல்ல உயர்கல்விக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சதா இருக்கட்டும், பல்வேறுபட்ட இந்த கல்வியை அடிப்படையாக கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிற பல்வேறு குழந்தைகளுடைய அந்த கேஸ் ஸ்டோரிஸ் இருக்கு இல்லைங்களா, கேஸ் ஸ்டடிஸ் அல்லது அவங்களுடைய ஒப்புதல் வாக்குமூலங்கள் அதெல்லாத்தையுமே நம்ம கேட்கும்போது நமக்கு நெஞ்சு உருகி போயிடுது. என்னன்னா, இப்ப நம்ம காலத்துல இந்த மாதிரியான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா தான் இருந்தது. நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த காலை உணவு எல்லாம் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறத பாக்குறோம். மதிய உணவு மட்டும் தான் நமக்கு கிடைச்சது. ஆனா இப்ப இவங்களுக்கு சகல உதவிகளும் தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்து செய்து. அப்ப அது நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது? நீங்க படிக்கிறது மட்டும்தான் உங்க வேலை, அதை நீங்க ஒழுங்கா செஞ்சாவே எங்களுக்கு போதும், மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக இந்த ஒவ்வொரு குழந்தையினுடைய இந்த வரலாறு அல்லது இந்த குழந்தைகளுடைய சாதனைகள் அல்லது இவர்கள் எந்த மாதிரி இந்த படிகள் இந்த தடை கற்களை மீறி இவங்க எப்படி முன்னெடுத்து வச்சு இவங்க இன்னைக்கு நிலைக்கு வந்திருக்கிறாங்க, இந்த ஆனந்த கண்ணீரோடு இவங்க ஷேர் பண்ணிக்கிற இந்த ஸ்டோரிஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பின்னணியில எவ்வளவு வலிகள் இருக்குது, எவ்வளவு வேதனைகள் இருக்கு, எவ்வளவு ஏமாற்றங்கள் இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் மீறி இவங்களால ஓரளவுக்கு இது வர முடியுதுன்னா காரணம் என்னன்னா, அரசாங்கம் செய்த சில உதவிகள் அல்லது அரசாங்கம் செய்த சில முன்னெடுப்புகள் இருக்கு இல்லைங்களா. இந்த முன்னெடுப்புகள் தான் அவங்கள கொஞ்சம் முன்னேறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸா பயன்படுத்திருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல இருந்து தெரிஞ்சுக்க விரும்புற கருத்து. இன்னும் கொஞ்சம் டீப்பா நீங்க உள்ள போனீங்கன்னா, இப்ப இவங்களுக்கு திறமை இருக்கு, ஓகே, அதுல யாரும் குறை சொல்ல, தப்பு சொல்ல, திறமை இருக்கு. ஆனா அந்த திறமையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஏதாவது நம்ம உதவி பண்ணோம் இல்லையா. சோ அந்த திறமையா இருக்கு, நம்ம அரசாங்கம் செய்ய வேண்டிய உதவியோ இல்லது இருக்கிறவங்க அந்த குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய உதவியோ செய்யலைன்னா அவர்கள் அங்கேயே தடைப்பட்டு போயிடுவாங்க. அந்த ரூம்லயே இருப்பாங்க. அந்த ரூமை ஒரு சாவி கொடுத்து அவங்கள திறந்து அந்த வெளிச்சத்துக்கு அவங்களை கொண்டு வர்றங்கிற அந்த முயற்சி இருக்குல்ல, சிறு முயற்சி, அந்த முயற்சி தான் அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டங்கள் அல்லது முன்னெடுப்புகள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புறோம். ஆக அரசாங்கத்தினுடைய கடமை ஒரு பக்கம் இருந்தாலும், அரசாங்கம் அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய மனநிலையில் நின்று யோசித்து அதற்கேற்ப திட்டங்களை, சட்ட திட்டங்களை, சலுகைகளை அல்லது பாலிசி டெசிஷன்ஸ்கள் எல்லாமே எடுத்து அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்துச்சாந்து அந்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். திட்டம் போடுறது முக்கியம் கிடையாது. திட்டம் போடலாம், பணம் அலாட் பண்ணலாம், ஆனா அந்த பணம் கடைசியா அந்த எண்டு வரலையும் போய் சேருதா, அந்த மக்களை சேர்ந்து அதுக்கு பலன் அளிக்குதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அந்த அதிகாரிகளை வேலை செய்ய வைக்க வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த சென்ஸ்ல தான் நம்ம இந்த அரசாங்கத்தினுடைய முன்னெடுப்புகளை பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, எல்லாத்தையுமே இலவசமாக கொடுத்துட்டா மக்களுக்கு வேலை செய்யற இன்ட்ரெஸ்ட் அல்லது படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வராதுன்னு நினைக்கிறாங்க. அது தவறு. அது ஒரு கற்பனையான வாதம். அந்த மாதிரி ஒரு வாதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லாம் இருந்தும் ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பு தான் அவங்கள அந்த எஜுகேஷனுடைய படிக்கட்டுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை அரசாங்கம் ஏற்படுத்தலைன்னா அது அங்கேயே நின்று போயிடும் இல்லையா அந்த முயற்சி. நின்று போன முயற்சிக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? பிற்காலத்துல வருந்தி அதால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இப்ப அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த சிறு உதவி செய்யாம, இந்த உதவி கிடைக்காம பள்ளி கல்வி பாதியில நின்று போய், இல்லாட்டி வேலைக்கு போய் தான் அம்மா அப்பாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு பின்னாளில் அவங்க உணர்ந்து அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது காலம் கடந்த ஒரு செயல்பாடா இருக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வயசாயிடும், அவங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாம் போக முடியாது. ஸோ அந்த உதவியை தான் அரசாங்கம் இப்போ செஞ்சுட்டு வருது அப்படிங்கிறத பாக்குறோம். இப்போ அதுல ரீகால் பண்ணவங்களுடைய ஒரு ஸ்டோரியுமே பாத்தீங்கன்னா, இந்த 1000 ரூபாய் திட்டமா இருக்கட்டும், இல்ல நான் முதல்வர் திட்டமா இருக்கட்டும், இல்ல இந்த குழந்தைகளுக்கான மற்ற எஜுகேஷன் திட்டங்கள், ஸ்காலர்ஷிப்ஸ், இதெல்லாமே ஒரு வகையில இந்த குழந்தைகளை இவங்களை தூக்கி முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ ஒன்னொண்ணுமே ஒரு திட்டமும் ஏதோ ஒரு வகையில இந்த குழந்தைகளை ஒரு படி கொஞ்சம் முன்னாடி அவங்கள கொஞ்சம் நிப்பாட்டினதால என்ன ஆயிருக்குன்னா, அவர்களுக்கு அந்த கல்வி வெளிச்சம் பரவலாக்கப்பட்டு அவர்கள் முன்னாலே கல்வி வெளிச்சம் தோன்றிய போது அவங்க அதை லபக்குன்னு பிடிச்சிக்கிறாங்க.
ஓகே நமக்கு உள்ள வாய்ப்பு தான் வந்து இது, இந்த வாய்ப்பை நம்ம விடக்கூடாது. ஏன்னா இது அரசாங்கமே நம்மளை முன்னோக்கி தள்ளி இருக்கு, இந்த வாய்ப்பை காண கிடைக்கிறதுக்கு அரசாங்கம் தான் உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு இவங்க வந்து அதை பிடிச்சிக்கிறாங்க. கெட்டியா பிடிச்சுக்கிட்டதன் மூலமாக அவர்கள் அதுல இருந்து அந்த பிடி தளராம படிச்சு அதை பயன்படுத்தி முன்னேறி இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு விட்னஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அவங்க ஒரு வகையில அது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரியும் இருக்கு, இன்னொரு வகையில பார்த்தா அது ஒரு சக்சஸ் ஸ்டோரியோட ஒரு விட்னஸாகவும் இருக்கு. நமக்கு எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து கன்ஃபெஷனா இருந்தா கூட ஒன்றும் தவறு கிடையாது. அவங்க உண்மையை தானே பேசுறாங்க, அவங்க ஒன்றும் தப்பு சொல்லலையே. ஆக இந்த குழந்தைகளுடைய இந்த சாதனைகளை பற்றிய இவர்களது சுய வாக்குமூலம் என்பது இன்னும் இருக்கிற மக்களுக்கு, அதே நிலையில இருக்கிற ஏழைகளுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு உந்துதலா இருக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு சந்தேகமே வேண்டாம். அந்த வகையில அரசு வந்து ரொம்பவும் வந்து மெனக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். ஏன்னா இந்தியாவில இத்தனை ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும்போது அது தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் ஏன் வந்து மெனக்கிடணும்? இந்த மெனக்கெடல் எங்கேருந்து வருது? சோ அவங்க அதுக்காக திட்டம் போட்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய அறிஞர்களை வச்சு இந்த திட்டங்களை வந்து நிறைவேற்றுறதுக்காக முதலமைச்சர் வந்து இதுக்காக முயற்சி பண்ணியிருக்காருங்கிறத பாக்குறோம். அந்த வகையில தான் வந்து இப்ப இந்த முயற்சி வந்து இப்ப பெரிய பலனா கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இதால அரசாங்க திட்டம் தான் வேஸ்ட், அது பணம் தான் வேஸ்ட் ஆகுது வழியா, இதால என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு எல்லாம் வெட்டி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல், அதாவது மனித வளத்தில் முதலீடு செய்தல். இது வந்து வெளிநாடுகளே இப்ப இதை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம குழந்தைகள்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா பிற்காலத்துல அது பெரிய ஒரு முதலீடு, அந்த முதலீடுக்கான லாபம் வந்து நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சிக்கு இது பயன்படும். அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதை வழிய. இது தண்டமான செலவு கிடையாது, அதே மாதிரி இது லாபமற்ற செலவும் கிடையாது. இப்போதைக்கு லாபம் இல்லாம இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் அரசாங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு டைம் வந்து இப்ப இவங்க எல்லாமே வந்து படிச்சு முன்னேறி அதன் மூலம் நாட்டுக்காக ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சு இல்ல நாட்டுக்காக கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த முன்ன போட்ட அந்த முதலீட்டுக்கான அந்த டேர்ன் ஓவர் அல்லது ப்ராஃபிட் அல்லது வாட் எவர் மேபி நீங்க எதை வேணாலும் சொல்லிக்கலாம், அதுல இருந்து வர அந்த ரிட்டர்ன் இன் ரிட்டர்ன் வருது பாருங்க, அது வந்து ஒரு சர்டன் பீரியடுக்கு பிறகு தான் வரும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்ப நம்ம வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கு இந்த விதையை போட்டோமோ அந்த விதை இன்னைக்கு முளைச்சி வந்து கனியா கொடுக்குதுங்க இல்லையா, காய்கறியா கொடுக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி இப்ப இவங்களும் வந்து வீணா போயிட மாட்டாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம போடுற இந்த விதை என்பது கண்டிப்பாக வந்து நமக்கு இன்னும் 10 வருஷத்துல 8 வருஷத்துல அது பெரிய ரிட்டர்னா வந்து மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி கிடைக்கும். அது இவங்களுக்கு மட்டுமே இல்ல, இவங்க குடும்பத்துக்கு மட்டுமே கிடையாது, ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விளைச்சலாக பெரிய ஹார்வெஸ்டாக இது மாறும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகம் வேணாம். அந்த வகையில இந்த குழந்தைகளுடைய நெஞ்சுருகமான இந்த கதைகளை கேட்கும்போது நமக்கே வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே, நமக்கு வந்து இன்னும் கஷ்டப்பட்டிருக்கோமே, இந்த வாய்ப்புகள்லாம் நமக்கு அப்ப வந்திருந்தா இன்னும் நம்மளும் நல்லா வந்திருக்கலாமே, இதை விட அதிகமா வந்திருக்கலாமேங்கிற அந்த ஒரு ஞாபகமும் நமக்கு வருது. ஆனாலும் கெட்டுப்போயில்ல, நம்மளும் கெட்டுப்போயில்ல, நமக்கும் அரசாங்கத்தினுடைய உதவி கிடைச்சது, நம்மளும் நல்லா தான் பண்ணியிருக்கோம், நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த குழந்தைகள் இன்னும் நல்லா வரணும், அவங்க வாழ்க்கையில முன்னேறணும், சமூகத்தை அவங்க குடும்பத்தை முன்னேற்றத்தோடு இந்த சமூகத்தையும் முன்னேற்றணும், சமூகத்தினுடைய அந்த லாபத்துக்கு இவங்களும் பங்களிக்கணும். அந்த வகையில தமிழ்நாட்டினுடைய இந்த திராவிடர் மாடல் அரசினுடைய இந்த கல்விக் கொள்கை என்பது தமிழகத்தை ஒரு முதல் மாநிலமாக, இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக மாற்றிருக்கு அப்படிங்கிறத நமக்கு எந்த சந்தேகமும் இருக்கும் இல்ல. அடுத்தடுத்த அமர்வுல இதனுடைய தாக்கத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.